அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஆதிகால பரிகாரத்தை, பயனுள்ள தகவலை இந்த அதிகாலையில் புதிய சேனலில் உங்களுக்கெல்லாம் ஒரு பெரியதை சமர்ப்பிக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் முன்னோர்கள் என்னெல்லாம் சொல்லி வச்சாங்களோ அதையெல்லாம் கடைப்பிடிச்சு வந்தால் தான் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும். ஒரு ஜாதகத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் யாராவது ஒருவர் பிறந்திருந்தா, கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன். யாரெல்லாம் பிறக்கும்போது சூரிய திசையில் பிறந்திருக்கீங்களோ அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரங்கள் ஒருத்தருடைய ஜாதகத்தில் நீங்கள் இதை கண்டுபிடிக்கணும்னா பாருங்கள், இந்த நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாலே பிறக்கும் போதே அவங்க சூரியன் திசையில் தான் பிறப்பாங்க. உங்கள் ஜாதகத்தை நீங்கள் வீட்டில் போய் எடுத்து பாருங்கள். நீங்கள் இந்த நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3ம் கொண்ட சூரிய மகாதிசையில் தான் பிறந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசு இருக்கும். அப்போது இப்போ சூரியன் திசை வந்து ஒரு 6 வருஷம்னா ஒரு இருப்பு திசை 3 வருஷம்னு வைங்க. பிறக்கும்போதே இருப்பு 3 வருஷம் தான் இருக்குதுன்னா அப்போ சூரியன் வந்து அந்த 3 வருஷம், அப்புறம் சந்திர திசை 7 வருஷம், செவ்வாய் திசை 10 வருஷம், சந்திரன் திசை 10 வருஷம், அதுக்கடுத்து செவ்வாய் திசை 7 வருஷம், அதுக்கடுத்து ராகு திசை 18 வருஷம், இப்படி குருவுக்கு தொட்டு போயிட்டுருப்பீங்க. அப்போது உங்கள் ஜாதகத்தில் அப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு இப்படி வரும்போதே 40 வயசை கடக்கிறதுக்கு குரு சப்போர்ட் பண்ணுவார். அப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ராகு திசைக்கோ குரு திசைக்கோ நம்ம கோயிலுக்கு போயிட்டுருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு தோஷம் சரியாக இல்லைன்னா, பிறப்பு திசைக்கு உண்டான கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். அப்போ அது என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் அவங்க சூரியன் திசையில் தான் பிறந்திருப்பாங்க. அப்போது இந்த சூரியன் திசையில் பிறந்தால் அவங்க எந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும்? சூரியனுடைய திசை, அங்கே சூரியனாருடைய கோவில் கும்பகோணத்தில் இருக்குது. இந்த கும்பகோணத்தில் சூரியனார் கோயில் இருக்கிறதுனால கரெக்டாக பாருங்கள், அந்த கோவிலுக்கு போய் சாமிக்கு வந்து தேங்காய் பழ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தால் உங்கள் ஜாதகத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி, உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி, உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி, இந்த 3 நட்சத்திரங்கள் கொண்ட சூரிய மகாதிசையில் உங்கள் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய வெற்றியாகும். இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ நம்ம ஜாதகத்தில் பார்ப்போம் இல்லைங்களா, நான் பிறக்கும்போது சூரிய திசையில் பிறந்தேங்க, சந்திர திசையிலையும் சரியில்லை, செவ்வாய் திசையிலையும் சரியில்லை, ராகு திசையிலையும் சரியில்லை, குரு திசையிலையும் சரியில்லை அப்படின்னா என்ன பொருள்? அப்போ இந்த காலகட்டங்கள் நமக்கு அது சாதகமாக இல்லாமல் போயிட்டுருக்குதுங்கிறத முதல்ல இந்த கர்ப்பகால திசை என்று பொருள். கர்ப்பகால திசை, கர்ப்பகாலம்னு என்ன? தாயோட கருவறையில் இருந்து ஒரு குழந்தை இந்த பூமிக்கு வரும்போது எந்த நட்சத்திரம் எந்த திசையில் பிறந்ததோ அதுதான் கர்ப்பகால திசை. அப்போ இந்த கர்ப்பகால திசைக்கு நீங்கள் போகணும் அல்லவா? ஒரு ஜாதகத்தில் முடக்கு தோஷம்னு ஒன்று இருக்குது. இந்த முடக்கு தோஷங்கிறது எங்கேருந்து வருது? ஒரு ஜாதகத்தில் பிறக்கும் போதே 12 ராசி இருக்குது, 9 கிரகம் இருக்குது, லக்கணம் மாந்தி மொத்தம் 11 ஆகிப்போச்சு. அப்போ ஏதோ ஒரு வீடு முடக்கு. அந்த முடக்கு தோஷங்கிறது 12 ராசிக்கு 12 வீடு இறைவன் கொடுத்துருக்கலாம். ஏன் 11 வீடு கொடுத்துட்டு ஒரு வீடை மட்டும் எதுவுமே இல்லாமல் வச்சுருக்காங்க? அப்போ அங்கே தான் கர்மா ஒளிஞ்சிருக்கும். இப்போ அதையும் நீங்கள் கண்டுபிடிச்சி உங்கள் ஜாதகத்தை சுத்தப்படுத்தினா தானே நம்ம அடுத்த லெவலுக்கு வர முடியும். அப்போது 12 ராசிக்கு 12 கிரகம் கொடுத்துருக்கலாம் அல்லவா? அப்போ ஜாதகத்தில் அது சரியாக கொடுக்கல, என்ன காரணமாக இருக்கும்? அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கணும்னா முதல்ல உங்களுடைய கர்ப்பகால திசை கண்டுபிடிக்கணும். அதனால தான் அந்த காலத்தில் ஆதி எந்த பரம நாளிகை தாய் மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு அப்படின்னு சொல்லி அந்த வருஷ மாத தேதி எழுதி உங்களுக்கு இந்த திசையிலேருந்து தான் இனிமேல் உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்குன்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை எழுதி வைப்பாங்க. ஆதி அந்தம் அப்படின்னு ஆதியும் அந்தமும், ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் கணித்து உங்களுக்கு பிறக்கும்போது என்ன திசையோ அந்த திசையில் சென்றது போக நின்றது அப்படின்னா சூரியன்னா. அப்போது உங்கள் ஜாதகத்தில் சூரியன் வச்சுக்கோங்களேன், இந்த சூரியன் திசை 6 வருஷம்னா ஒரு 3 வருஷம் 6 மாதம் 10 நாள் இருக்குதுன்னா மீதி செல்லானது போன பிறவியிலேயே செல்லாகி இந்த பிறவியில் ஜாயிண்ட் ஆகி இந்த இருப்பில் இருந்து தான் உங்கள் திசைகள் வந்து காலம் வந்து கடந்து போகும். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்? அந்த சூரிய மகாதிசை தானே. அப்போ சூரியனாருடைய கோவில் எங்கே இருக்குது? அப்போ ஜாதகத்தில் சூரியனாருடைய கோவில் எங்கே வரும்? அப்போ உங்களுடைய ஜாதகத்துக்கு சூரியன்னா 6 வருஷம். அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் எங்கே இருக்குது? அப்போ இதை நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அல்லவா?
உங்கள் ஜாதகத்தில் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க. அப்போ சூரியனார் கோவில் வந்து உங்களுக்கு தெரியணுமில்ல. திரு அப்படிங்கிறது எல்லாம் ராஜராஜ சோழன் கொடுத்தது. அப்போ கும்பகோணத்தில் சூரியனார் கோயில் இருக்குது. இந்த சூரியனார் கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் போகணும். ஜாதகத்தில் சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு தான் அந்த ராசி முடங்கி போகும். அதனால தான் 12 வீட்டில் ஒரு வீடு முடக்கு தோஷம் இருக்குதுங்க உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னதுக்கு இதுதான் காரணம். அப்போ இது ஜாதகத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த முடக்கு தோஷத்தை முதல் கண்டுபிடிக்கணும் பாருங்கள். இந்த முடக்கு தோஷம்தான் வாழ்க்கையில் ஒரு கர்மாவை எடுக்கக்கூடியது. அப்போ இந்த கர்மா என்பது என்ன? இந்த ஜாதகத்தில் நம்ம கொஞ்சமாவது நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் அல்லவா? நம்மளுடைய கர்மானா என்ன? ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும்போது நம்ம பிறக்கும்போது என்ன கர்மாவை இந்த பிரபஞ்சம் கொடுத்து வாங்கி வந்தோமோ அதை அனுபவிச்சே தீரணுங்கிறத விதி. அப்போ பிறக்கும்போதே விதிக்கப்பட்டது தானே. எல்லா விஷயங்களுமே பிறக்கும்போதே விதிக்கப்பட்டது தான். இது ஏதோ ஒரு பிரபஞ்சம் நம்மளை அறியாமல் அது இயங்குது. அந்த இயங்கக்கூடிய சக்தியில் நாம் இயங்குகிறோம். அதனால தான் கிரகம் மனிதனை இயக்குவதில்லை, கிரகம்தான் மனிதனை இயக்குது. கிரகம்தான் மனிதனை இயக்குது, மனிதன் கிரகத்தை இயக்குவதில்லை. அப்போ மனிதன் வந்து எந்த கிரகத்தையும் இயக்காது, ஆனால் கிரகம் மனிதனை இயக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லவா? உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். அப்போ இதனுடைய கர்மா என்ன அப்படின்னு கேட்டால், ஜாதகத்தில் அந்த முற்பிறவியில் செய்த பாவமெல்லாம் இந்த பிறவியில் தொடருமா. அதனால தான் அந்த திசைகளுக்கு உண்டான முடக்கு அப்படிங்கிறத அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த முன்னோர்கள் இதை சொல்லியிருந்ததுனால தான் எல்லா மக்களுக்குமே இதை தெரிய வருது. அப்போ இதை தெரிஞ்சிட்டால் எல்லோரும் நல்லா இருக்கலாம். உங்களுடைய கர்ப்பகால திசை நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போய் பாருங்கள். முதல் நீங்கள் பிறக்கும்போது ஜென்ம நட்சத்திரம்னு ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீர்களோ அந்த நட்சத்திரத்தினுடைய திசை வரிசையில் தான் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே ஒரு திசை வேலை செஞ்சிட்ருக்கோம். ஆனால் அவங்கவுங்களுக்கு திசைகள் மாறுவதனால தான் எல்லாத்துக்கும் ஒன்று போல் நடப்பதில்லை. அவங்கவுங்க ஒரு இருப்பு திசையிலேருந்து ஒரு மாற்றங்கள், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அப்போ இந்த திசைகள் எல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த முடக்கு தோஷமே. அப்பாவோட உயிர் கரு போய் அம்மா கர்ப்பத்தில் உருவாகித்தான் அந்த குழந்தையே பிறக்குதுன்னா, அப்போ கரு உருவாகும் போதே கர்மா உருவாயிடும். பிறக்கும்போது உருவாகுவதில்லை. பிறக்கும்போது பிரபஞ்ச ரகசியம். அந்த பிறக்கும்போது இருக்கிறத விட விதைக்கும் போதே உருவாகிறது தான் அது இறைவனுடைய சக்தி. அப்போ பிறக்கும்போது என்னென்னா, நம்ம சந்தோஷமாக நம்ம நினச்சிக்கிறோம், நம்ம ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தோம், இந்த ராசியில் பிறந்தோம், இந்தந்த கட்டங்களில் இன்னென்ன கிரகத்தோடு பிறந்தோம், இந்த திசை வரிசையில் நம்ம பிறந்தோம், இதிலிருந்து தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோன்னு நம்ம ஸ்கேனிங் வந்து நம்மக்கிட்ட பிறக்கும்போது கிடைச்சதுனால அதை வச்சு நம்ம ஜாதகத்தை போட்டு கணிச்சு இது வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே கடவுள் பாருங்கள், விதைக்கும் போதே அந்த ஜாதகத்தை உருவாக்கிட்டார். இதுதான் அதனுடைய பெரிய சூட்சமே. எல்லாத்துடைய வாழ்க்கையிலுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுங்க. இது எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. சூரியனார் கோயிலுக்கு கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். இது வந்து இந்த ஆதிகால பரிகார புத்தகம்னு ஒன்று எழுதியிருக்கேன். ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு புத்தகம். இது உலகத்துக்கு அரங்கேற்றம் செய்திருக்கேன். அதை மக்கள் நிறைய பேர் வாங்கி படிக்கிறாங்க. ஒரு A4 சைஸில் பெரிய புத்தகம். இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது. கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக நம்ம ஜோதிடம் பார்ப்பது சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்மளோட ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை இந்த 3 தினங்கள் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூர்லேயே பார்க்குறோம். அந்த கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம், புத்தகம் இது எல்லாத்துக்குமே சரியான விளக்கத்தோடு நீங்கள் என்னை சந்திக்க வருவீங்க. நீங்கள் சந்திக்க வரும்போது உங்கள் கையில் வெத்தலைப்பாக்கு பூப்பழம் இருந்தால் அதை வச்சு ஒரு பிரசன்னம் பார்ப்போம். இந்த பிரசன்னம் எதற்காக பார்க்குற அப்படின்னா, நீங்கள் உள்ளே வந்த நேரம் அந்த சோழி பிரசனத்தில் என்ன வருது அதை பார்த்து உங்களுடைய கர்ம பிரசனம் என்ன, சோழி பிரசனம், தாம்பூல பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், இப்படி எத்தனையோ தேவ பிரசனம், இப்படி ஒரு பல 5 வகையான பிரசனங்களை வச்சு உங்கள் ஜாதகத்தை வச்சு கம்பேர் பண்ணி உங்கள் ஜாதகத்தில் பிறக்கும்போது இருக்கிற விதியை எடுத்து இதுவரை காலமாக நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க, இனிமேல் எப்படி வாழ போகிறீங்கிறத ஜோதிடத்தில் கண்டுபிடிச்சி ஒரு முழுமையான ஒரு பலனை நீங்கள் சந்திக்க முடியும். இது எல்லாம் கண்டிப்பாக செய்துட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய நேரம், நல்ல நேரம், அபூர்வமான ஒரு சக்தி படைத்த இந்த ஜோதிடம். இதை வாழ்க்கையில் ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதை சரி பண்ணிட்டா உங்களுடைய பாதை சரியாயிரும் என்று சொல்லி அடியன் சுப மாரிமுத்து உங்களிடமிருந்து அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. சுப மாரிமுத்து. நன்றி, வணக்கம்.